கிராம கைவினைஞர். எண்ணிலை வந்தபோதும் புன்னகையை மட்டும் கைவிடாத அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள் கோடி. அதோடு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கல்வி எப்பொழுதும் நம் பண்புகள் மூலம் அறியப்படுகிறது. அத்தகைய பண்புகளை நமக்குள் விதைப்பவர்களும் விதைகளின் விளைச்சல்களை அறுவடை செய்து உலகிற்கு உயிரூட்டுபவர்களும் நம் ஆசிரியர்கள்தான். ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்தவும் முன்னிறுத்துவன் தான் அவனுடைய நேரத்தை பயன்படுத்துகிறான். ஒரு சிலரே அவர்களுடைய நேரத்தை கொண்டு பிறரை மேம்படுத்தவும் முன்னிறுத்தவும் முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நம் தாய் தந்தைக்கு நிகரான ஆசிரியர்களோடு தான் ஒப்பிடணும். வாழ்ந்த வீடும் தொழில் புரிந்த இடமும் மட்டுமே அடையாளமாக கொண்டு ஏதோ ஒரு குக்கிராமத்தில் அடிப்படை கல்வியை ஆதாரமாக கொண்டு உலகமே வியக்கும் நம் சங்க இலக்கிய பாடல்களை நன்கு அறிந்து அதன் மூலம் உழவுத் தொழிலுக்கே உயிரூட்டிய மாட்டு வண்டி சக்கரங்களை துல்லியமாக வடிவமைத்த ஒரு சாதாரண தச்சு தொழிலாளியை நாம் பார்க்க போகிறோம். எட்ட முடியாத இடத்தில் ஓர் உயர்ந்த லட்சியம் இருந்தாலும், அதாவது இருள் சூழாத வெளிச்சத்தில் எது இருந்தாலும் அதற்குரிய முதல் உந்துதல் சக்தி எதுவெனில் நோக்கமே இல்லாத ஒரு மனிதனுள் இருக்கின்ற சின்னஞ்சிறு திறமைகளோ அல்லது குணங்களோ அல்லது அவனே அறியாத உயர்ந்த பண்போ ஏதோ ஒன்று அதற்கு உயிரூட்டிருக்க முடியும் என்பது அனுபவம் சொல்லும் உண்மை. செங்கன்மா நகரில் வளையாம்பட்டு என்ற கிராமத்தில் இக்கதையின் ஆசிரியராகிய கு. வெங்கடாஜலம் ஐயாவிற்கும் கதையின் நாயகனாகிய ஆறுமுக ஆச்சாரி என்கின்ற மொட்டையாச்சாரி அவர்களுக்குமான ஓர் உரையாடலை தான் கதையாக கேட்க போறோம். இல்லங்க, இந்த உண்மை வரலாற்றை தெரிஞ்சுக்க போறோம். என்ன மாமா, தங்களை காண வரும்படி என்னிடம் பையன் சொன்னான் என்று கூறிக்கொண்டே ஆறுமுக ஆசாரி என் வீட்டிற்குள் வந்தார். நானும் வாருங்கள் மாமா, உங்களை அழைத்து வரச் சொல்லி பையனை அனுப்பினேன் என்றேன். ஆறுமுக ஆச்சாரி விஸ்வகர்மா பரம்பரை, நீங்களோ வேறொரு ஜாதி, இருந்தும் முறை சொல்லி அழைக்கின்றீர்களே என்று உடனிருந்த நண்பர் கேட்டார். அதற்கு நான், இவ்வூரில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் முறை சொல்லி அழைப்பதுதான் வழக்கம். இன்று நேற்றல்ல, நான் எனது தாத்தா காலத்திலிருந்தே இதை பார்த்து வருகின்றேன். ஆனால் இன்றோ இம்மாதிரி முறை வழக்கழிந்து வருகின்றது என்றேன். என் நண்பர் என்னை இவ்வாறு கேட்டவுடன் எனக்கு பத்துப்பாட்டின் தொகுதியான மலைபடுகடாம் என்ற நூலில் சங்க காலத்தில் நன்னன் நாட்டில் வாழ்ந்த காணவரும் வேட்டுவரும் மற்றொருவரும் தங்களிடம் வரும் உறவினரல்லாத விருந்தினரையும் ஆடவரும் மகளிரும் குழந்தைகளும் முறை சொல்லி அழைப்பர் என்ற வரிகள் நினைவிற்கு வந்தன. இம்முறை தமிழ்நாட்டில் தொன்று தொட்டே வந்திருக்கின்றது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். என்ன மாமா யோசிக்கின்றீர்கள் என்று ஆறுமுக ஆசாரி கேட்டார். உங்களை பற்றியும் உங்கள் தொழிலை பற்றியும் நன்னநாடு இதழில் வெளியிட இருக்கின்றேன். அதற்காக உங்களை இங்கு அழைத்தேன் என்று கூறி சில கேள்விகளை அவரிடம் கேட்டேன். அவருக்கு வயது 60. அவர் மலையாளத்தார் என்று இவ்வூரில் வாழ்ந்த பரமசிவம் பிள்ளை அவர்களிடம் தச்சு தொழிலை கற்றுக்கொண்டார். பரமசிவம் பிள்ளை அவர்கள் இவ்வூருக்கு சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறி தச்சு தொழிலை மிகவும் திறம்பட செய்து இவ்வூரிலும் சுற்றுப்புறங்களிலும் பல ஓடு மாடி வீடுகளை சாஸ்திர முறைப்படி கட்டியிருக்கின்றார். கடைசல் வேலைகளிலும் மிக திறமை வாய்ந்தவராக இருந்தார். அவரிடம் ஆறுமுக ஆசாரியும் அவர் தம்பியும் வேறு சிலரும் தச்சு தொழிலை சிறிய வயதிலிருந்தே கற்றுக்கொண்டனர். ஆறுமுக ஆசாரி இவ்வூரில் வாழ்ந்து சமீபத்தில் உயிர் நீத்த சான்றோர் குமாரசாமி பிள்ளை அவர்களிடம் 5ஆம் வகுப்பு வரை படித்த பின்பு பரம்பரை தொழிலான தச்சு தொழிலை பரமசிவம் பிள்ளையிடம் கற்றுக்கொண்டதாக கூறினார். ஆறுமுக ஆசாரியின் முன்னோர்கள் 4 தலைமுறைக்கு முன்பு இவ்வூரில் குடியேறியவர்கள். தச்சு தொழில் இவர்களுடைய பரம்பரை தொழில். இவருடைய முன்னோர்கள் இவ்வூரில் உழவுத் தொழிலுக்கு வேண்டிய கலப்பை, மேழி, நுகத்தடி, உருளை இன்ன பிறவற்றையும் மாட்டு வண்டி போன்ற வாகனங்களையும் செய்து கொடுப்பர். அதற்கான ஊதியத்தை தானியமாக பெற்றுக்கொள்வர். தச்சர்களுக்கென்றும் கருமாரர்களுக்கென்றும் முகமதிய அரசர்கள் காலத்திற்கு முன்பிருந்தே ஒவ்வொரு ஊரிலும் நிலங்கள் மானியமாக அளிக்கப்பட்டு பயிர் தொழிலையும் பிற தொழிலையும் செய்வதற்கான கருவிகளையும் செய்து உதவ வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளனர். இருந்தும் இவர் பரம்பரையினருக்கு
தச்சு மானியம் ஏனோ கிடைக்கவில்லை. செங்கத்திலுள்ள ஒரு பரம்பரையினருக்கு இது போன்ற மானியம் முன்பே அளிக்கப்பட்டிருந்ததால் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆறுமுக ஆச்சாரிக்கு பயிர் தொழிலுக்கான தச்சு வேலைகள் அனைத்தும் தெரியும். அவருக்கு உருளிகளையும் இவை போன்ற மற்றவற்றையும் கடைசல் பட்டறையில் கடையவும், வீடுகளுக்கான கதவு, வாசற்கால், தூண், உத்திரம் போன்றவற்றையும் வீடுகளுக்கும் கட்டில் கால்களுக்கும் அழகிய பூவேலைகளை செய்யவும் தெரியும். பரம்பரை தொழிலானதாலும் திறமையான ஆசானிடம் முறையாக தொழில் கற்றதாலும் இவருக்கு தற்கால படிப்பு இல்லையென்றாலும் தச்சு தொழிலில் எல்லா வேலைகளையும் திறம்பட கற்றிருக்கின்றார். கடைசலுக்கு வேண்டிய உபகரணங்கள்: கடைசல் பட்டறை, கூருளி, மட்ட உளி, குழ உளி, வளைவு காம்பஸ், நெக உளி முதலியன. தச்சு வேலைக்கான கருவிகள்: மட்டக்கோல், உளி, கொட்டாப்புளி, வாசி, ரம்பம், துரைப்பணம், தச்சுளி, காடி உளி, ஆகர், சதா உளி, குழைவு இழைப்புளி, மட்ட இழைப்புளி, முள்ளாசு, கூராசு, தீட்டுமண, சாண, கீத்துளி முதலியன. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தனது தொழிலுக்கான கருவிகளை தானே சுயமாக உள்ளூரிலே தயார் செய்து கொள்வார். அவருடைய தொழிலுக்கு வேண்டிய சாமான்கள் வெளியூரிலிருந்து வாங்குவது மிக மிக குறைவு. இவ்வூரிலேயே தொழில் செய்யும் கருமார் பட்டறையிலேயே இவைகளை உற்பத்தி செய்து கொள்வார். இதற்கான தொழில் நுணுக்கங்களையும் இவர்கள் அறிந்துள்ளனர். இவருக்கு பூவேலை செய்யவும், கமலம், அன்னபட்சி, கஜலட்சுமி போன்ற உருவங்களை பொறிக்கவும் தெரியும். இதற்கான மாதிரி படங்களை இவர் காகிதத்திலோ பலகையிலோ முன்கூட்டியே வரைந்து அவைகளில் காணும் வளைவு, நெளிவு, ஒப்பமைப்பு போன்றவற்றை சரி செய்து கொண்டு பின்பு வேண்டிய இடத்தில் நிரந்தரமாக பொறிப்பார். இவருக்கு தன்னுடைய தொழிலில் திறமை இருந்தும் போதிய வருமானம் கிடைக்கவில்லை. தனது பிள்ளைகள் வேறு வேலைக்கு சென்று விட்டனர். இவரிடம் தச்சு தொழில் கற்றுக்கொள்ள தற்கால இளைஞர்களோ மற்றவர்களோ விரும்பி வருவதில்லை. வேறு தொழிலையே நாடி செல்கின்றனர். இவருக்கு மனையடி சாஸ்திரத்தில் கண்டுள்ளபடி வீடுகளை ஆயாதியிடவும் மற்றவற்றை பற்றியும் தெரியும். வண்டி சக்கரங்களை அமைக்கும் பொழுது வட்டை, ஆரக்கால், குடம் இவற்றின் அளவுகளை துல்லியமாக கணக்கிட அறிந்துள்ளார். இதற்கான பழம்பாடல்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டு அம்முறையில் வண்டி சக்கரங்கள் செய்வார். அப்பாடல்கள் என்னவெனில்: விட்டமோர் 7 செய்து திகைவர 4 சேர்த்து சட்டென இரட்டிச் செய்தால் திகைப்படும் சுற்றுதானே. ஒரு வட்டத்தின் பரிதியை கணக்கிட அவ்வட்டத்தின் விட்டத்தை 7 சமக்கூறுகளாக்கி அவ்வேழு சமக்கூறுகளுடன் 4 கூறுகளை சேர்த்து வரும் 11 கூறை இரட்டித்தால் வரும் 22 கூறு வட்டத்தின் பரிதியாகும். அதாவது வட்டத்தின் விட்டத்திற்கும் பரிதிக்கும் உள்ள விகிதம் 7:22 ஆகும். அல்லது வட்டப்பரிதி விட்டத்தை போல் 3/1/7 மடங்காகும். அடுத்த பாடல்: விட்டத்தரை கொண்டு வட்டத்தரை தாக்கின் சட்டென தெரியும் குழி. ஒரு வட்டத்தின் பரப்பளவை காண விட்டத்தின் நீளத்தில் பாதியையும் வட்டப்பரிதியின் நீளத்தில் பாதியையும் பெருக்கினால் வரும் பரப்பு அவ்வட்டத்தின் பரப்பளவாகும். மற்றும் இது போன்ற பாடல்கள் ஆறுமுக ஆசாரியின் குருவாக இருந்த பரமசிவ பிள்ளையிடம் இருந்து கற்றுணர்ந்ததாக கூறினார். அவரிடம் வண்டி சக்கரம் செய்வதற்கான அடிக்கோலும் இருந்தது. எனக்கு வேலைக்கு போவதற்கு நேரமாவதால் நான் சென்று மீண்டும் ஓய்வு கிடைக்கும் பொழுது தங்களை காண்கிறேன் மாமா என விடை பெற்றார் ஆறுமுக ஆசாரி. நானும் வணங்கி அவருக்கு விடை கொடுத்தேன். மாட்டு வண்டி சக்கரம் ஒற்றை கையால் சுழற்றி கயிறு கொண்டு கடைசல் இயந்திரத்தை சுழலச் செய்வர். இச்சுழற்சியை கொண்டே கடைசல் வேலைகளை செய்வர். உதாரணமாக வண்டியின் குடம், விளையாடுவதற்கான பம்பரம், படுக்கைக்கான கட்டில் கால்கள், உருளிகள், சக்கரங்கள் போன்றவற்றை செய்வர். மரத்தை கொண்டு செய்யும் கருவிகளுக்கு மட்டும் இந்த கடைசல் இயந்திரம் முதலில் பயன்பட்டது. பின்பு இது உலோகத்தால் ஆன பாத்திரங்களை கடையவும் பயன்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பினை கொண்டே இன்றுள்ள மின் இணைப்பை கொண்டியங்கும் நவீன இயந்திரத்தின் அடிப்படை நிர்மாணிப்பு பழங்காலத்தில் மரத்தாலான பொருள்களை செய்வதற்கு நிர்மாணிக்கப்பட்ட கடைசல் இயந்திரத்தின் அமைப்பிலேயே அமைந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும்.
1983 நன்னன் நாடு என்கின்ற மாத இதழில் வரிவடிவில் வந்த இந்த கிராம கைவினைஞருடைய திறமைகளை 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒளி வடிவம் பெற்று உங்களுக்கு கொடுப்பதில் கருத்தோடு ஒரு கதை பெருமிதம் கொள்கிறது. நம்ம பள்ளிக்கூட ஆசிரியர்களும் இப்படித்தான் நமக்குள்ளார இருக்கின்ற நமக்கே தெரியாத அற்புதமான ஆற்றலை வெளியே கொண்டு வரார்கள். ஆமாங்க, எல்லா காலங்களிலும் நல்ல அறிவையும் குணங்களையும் பண்புகளையும் கொண்ட மனுஷங்க இருக்கிறாங்க. இவர்களை உலகிற்கு அழியாத தடங்களாக மாற்ற மனிதர்களும் கூடவே இருக்கிறார்கள், நம் ஆசிரியர்களைப் போல. அதனால தான் இவ்வுலகம் எத்தனை மாற்றங்களும் தாக்கங்களும் காணும் போதும் கூட மனிதர்களுக்கான இரக்கம் என்ற பரிந்துரையை இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது இயற்கையிடம். பாருங்கள், நம்மை பிரமிக்க வைக்கும் எத்தனையோ கண்டுபிடிப்புகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் அஸ்திவாரமே நம் முன்னோர்கள்தான் என்பதை குழந்தைகள் மனதில் பதிய வைக்கணும். ஏனெனில் அவர்கள்தான் நாளைய வரலாறு. இத்தகைய வரலாற்றை உருவாக்கும் உலகம் அறியாத உழைப்பாளியாக சத்தம் இல்லாத ஊன்றுகோலாக விளங்கும் எம் ஆசிரிய பெருமக்களுக்கு இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வார்த்தைகளால் ஒன்றிணைவோம். நன்றி.